அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மீன ராசி அன்பர்களுக்கு தை மாத ராசி பலன்கள் காண்போம். தை மாதம் காலபுருஷனுக்கு 10வது வீட்டில் மாதக்கிரகமான சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய மாதம் தை மாதம். தட்சாயன புண்ணிய காலம் முடிந்து உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம். தேவர்களுடைய இரவு பொழுது முடிந்து தேவர்களுடைய பகல் பொழுது ஆரம்பம். தை பொங்கல், தை பூசம், இறந்த முன்னோர்களுக்கு பெரியோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய தை அமாவாசை, எண்ணற்ற சுப நாட்களை தாங்கி வருகிறது தை மாதம். தை பிறந்தால் எல்லோருக்குமே நல்வழி பிறக்கும். தை மாத கோச்சார கிரகங்களை பார்க்கலாம். தை மாதம் 29 நாட்களும் மகர ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார். கும்பராசியில் சனி, மீனராசியில் ராகு, மேசராசியில் குரு, கன்னிராசியில் கேது, விருச்சிகம், தனுசு, மகரம் 3 ராசிகளில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். தனுசு மகர ராசியில் செவ்வாய் புதன் சஞ்சாரம் செய்கிறார்கள். 9 நவகிரகங்கள் மூலம் பொது பலனாக மீனராசி அன்பர்களுக்கு தை மாத ராசி பலன்கள் காண்போம். நம்முடைய சேனலில் 27 நட்சத்திர அன்பர்களுக்கும் 2024 ஆங்கில புத்தாண்டு பலன்கள் பதிவிட்டுள்ளோம். சனி பெயர்ச்சி பலன்கள் பதிவிட்டுள்ளோம். தேவைப்படுவோர் பார்த்து பயன்பெறுங்கள். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. மீனராசிக்கும் தொழிற்ஸ்தானமான 10ஆம் வீட்டிற்கும் அதிபதியானவர் குரு வக்கரம் நிவர்த்தியடைந்து மேசராசியில் மீனராசிக்கு 2வது வீட்டில் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே மிக பலமாக குடும்பஸ்தானாதிபதியும் தொழிற்ஸ்தானாதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார்கள். மீனராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் பணப்பிரச்சனை, குடும்ப பிரச்சனை தீரும். குடும்பஸ்தானாதிபதி தொழிற்ஸ்தானத்திலே அமர்ந்திருக்கும் பொழுது தொழில் விஷயமா, வேலை விஷயமா வெளியூர் வெளிநாடு சென்றவர்கள் உள்ளூருக்கு வருவீர்கள். தன்னுடைய சொந்த பந்த உறவுகளை சந்திக்கக்கூடிய, சந்தோஷம் கொடுக்கக்கூடிய, மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த மாதம் வருகிறது. 2ஆம் வீட்டிலே குரு பகவான் வக்கரம் நிவர்த்தி அடைந்து மிக சிறப்பாக சஞ்சாரம் செய்யும் பொழுது மீனராசி அன்பர்களுடைய குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் வரன் பார்க்கலாம். உடனே வரன் செட் ஆகும், திருமணம் நடக்கும். சந்தோஷம், மகிழ்ச்சியை அனுபவிக்க போகிறீங்க. படித்து முடிச்சுட்டு வேலை தேடி கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் முயற்சி செய்யுங்க, உடனே வேலை கிடைக்கும். வேலை தொழில் மூலம் ஏற்பட்ட சிக்கல் பிரச்சனைகள், பணப்பிரச்சனை மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் இல்லாமல் அகன்று விட்டது. மீனராசிக்கு 6ஆம் வீட்டின் அதிபதி சூரிய பகவான் லாபத்திலே 11ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார். மூத்த உடன்பிறப்புகளால் சில சங்கடங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பணம் வரும், அது உடனே செலவுகள் ஆகும். ஒரு சிலர் நல்ல வீடு கட்டலாம், புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம். இந்த மாதிரி சுப செலவுகள் மீனராசி என்பதற்கு லாபத்திலே சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது ஏற்படும். தந்தை வழி உறவுகளால் மீனராசி என்பதற்கு இந்த மாதம் அந்நியவன்யம் ஆதரவு மேம்படும். குடும்பஸ்தானாதிபதி செவ்வாயும் தொழிற்ஸ்தானாதிபதி குருபகானும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கும் பொழுது செவ்வாய் புகானை குருபகான் பாரி செய்யும் பொழுது மீனராசி அன்பர்கள், திருமணமானவர்கள், கணவன் மனைவிக்குள் பிரச்சனை ஏற்பட்டு பிரிந்தவர்கள் இந்த மாதம் ஒன்று சேரலாம். பிரியம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள் பிரச்சனை தீரும். 4ஆம் வீட்டிற்கும் 7ஆம் வீட்டிற்கும் அதிபதியான புதன் செவ்வாயுடன் கூட்டணி சேர்ந்து 10ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். பிரயாணம், இடப்பெயர்வு ஒரு சிலருக்கு ஏற்படும். வேலை விஷயமா, தொழில் விஷயமா இருக்கின்ற இடத்தை விட்டு வேறு வேலைக்கு செல்லக்கூடிய நிலையம் மீனராசி அன்பர்களுக்கு ஏற்படும். போட்டி, பந்தயம், விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்று பரிசு பதக்கங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய சூழ்நிலை மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஏற்படும். தை மாதம் 4ஆம் தேதி வரை 9ஆம் வீட்டிலே சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். குடும்ப தேவைகளுக்காக ஆடை ஆபரணம், நகை ஆபரணம், நல்ல வண்டி வாகனம், ஒரு சிலர் நல்ல வீடு கட்டலாம். இந்த மாதிரியான சுப செலவுகள் மீனராசி அன்பர்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தந்தையாருடைய அன்பு பாசம் மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும். தை மாதம் 4ஆம் தேதி 10ஆம் வீட்டிற்கு சுக்கிர பகவான் பயிற்சியாகி செவ்வாய் புதனுடன் கூட்டணி சேர்ந்து குரு பகவான் பார்வை பெற்று சஞ்சாரம் செய்கிறார். அவஸ்தைகள் குறையும். கடன் கட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மீனராசி அன்பர்கள் பயம் பதற்றத்திலிருந்து விடுபடுவீர்கள்.
தொழில் சார்ந்த வேலை சார்ந்த பயம் பதற்றம் நீங்கும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூக்கள் பறித்து கொண்டிருப்பவர்கள் இந்த தை மாதம் பூ விலை உயரும். பூ மகசூல் லாபம் கொடுக்கும். வேலை விஷயமா தொழில் விஷயமா கொஞ்சம் அலைச்சல் ஏற்படும். செலவுகள் கைமீறி போவதற்கான வாய்ப்புகளையும் 10ஆம் வீட்டிலே புதன் செவ்வாய் சுக்கிரன் கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது ஏற்படுகிறது. விவசாய வெள்ளாமை உபய வருமானம் இந்த மாதம் கை கொடுக்கும். 12ஆம் வீட்டிலே விரயத்திலே சனி பகவான் 7.5 நாட்டு சனியில் பாதச்சனியாக விரயச்சனியாக சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். பெரும்பாலும் மீனராசி என்பவர்களுக்கு இந்த தை மாதம் சனி பகவானுடைய அவஸ்தைகள் குறைகிறது. செவ்வாய் பகவானுடைய பார்வை ஜென்மராசிக்கு இருக்கும்போது ஜென்மராசியிலே ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். நீங்கள் ஆத்திரப்படாதீங்க, அவசரப்படாதீங்க. நன்றாக யோசித்து பொறுமையுடன் செயல்படுவது மீனராசி என்பவர்களுக்கு நல்லது. ஏன்னா ஜென்மராசியிலே ராகு பகவான் வரும்போது பேராசையை உண்டாக்குவார், புத்தி குறைவை ஏற்படுத்துவார், அவசரத்தால் விபரீத முடிவுகளையும் எடுக்க வைத்து விடுவார். செவ்வாய் பகவான் பார்வையில் ராகு பகவான் அமர்ந்திருக்கும் பொழுது ஆத்திரப்படாதீங்க, கோவப்படாதீங்க. கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது மீனராசி என்பவர்களுக்கு நல்லது. தை மாதம் 18ஆம் தேதி புதன் மகர ராசிக்கு வருகிறார். தை மாதம் 22ஆம் தேதி செவ்வாய் பகவான் மகர ராசிக்கு வருகிறார். சூரியன் செவ்வாய் புதன் கூட்டணி தை மாதம் பிற்பாதி ஏற்படுகிறது. 2.5 வருடங்களுக்கு பிறகு மகர ராசியில் செவ்வாய் பகவான் அதி உச்சபலம் பெறும்போது மீனராசி என்பர்கள் காவல்துறை, இராணுவம், அரசு வேலைக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அரசு வேலை அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி, கூடுதல் சம்பளம், மக்கள் மத்தியில் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் மீனராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் காட்டுகிறது. 11ஆவது வீட்டிலே செவ்வாய் புதன் சூரியன் கூட்டணி சேருவது மாத பிற்பாதி அரசு காரியங்கள் மூலம் நற்பலன்கள் உண்டு. அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் மீன ராசி என்பவர்களுக்கு காட்டுகிறது. மூத்த சகோதர சகோதரி உடன்பிறப்புகளிடம் வார்த்தையை விட்டு சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். கொஞ்சம் கனிவாக பணிவாக அன்பாக பேசுவது மீனராசி என்பவர்களுக்கு சிறப்பு. நேர் 7ஆம் வீட்டிலே கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல், பிரச்சனை இல்லாமல், சண்டை இல்லாமல் பக்கமாக கல்யாணம் ஆனவர்கள் மீனராசி என்பவர்கள் பிரிவில்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. நண்பர்கள், உறவினர்கள், தொழில் பார்ட்னர்களை பெரும்பாலும் நம்பாமல் இருப்பது பண விரயங்களிலிருந்து மீனராசி என்பவர்கள் தப்பித்து கொள்ளலாம். தை மாதம் 1ஆம் தேதி விரயத்திலிருந்து சந்திர பகவான் தொடங்குவதால் பெரும்பாலும் மீனராசி என்பவர்களுக்கு ஒரு 4 தேதி வரை கொஞ்சம் டென்ஷனாக படபடப்பாக இருக்கும். அதன் பிறகு தொழில் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். மீனராசி என்பவர்களுக்கு தை மாதம் பண கஷ்டம், மன கஷ்டம், வேதனை, சோதனைகள் நீங்கி அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய மாதமாகவே தை மாதம் வருகிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களே, நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.